வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு வீட்டோட கேப்டன் யாருப்பா, தலைவனா தலைவியா அப்படின்ற மாதிரி டாஸ்க் வச்சிருக்காங்க. இது என்ன டாஸ்க் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாற்காலி யார் காலி அப்படின்றது தான். இந்த கேம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்க சைடு 8 சேரும் பொண்ணுங்க சைடு 8 சேரும் வச்சு ஆப்போசிட்ல நிக்க வைக்கிறாங்க. பஸர் அமுத்துனதும் வேகமா ஓடி போய் அவங்களுக்கான சேரை பிடிக்கணும். ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சேரை வந்து தூக்குறாங்க. இதுல என்னன்னா, சேர் கிடைக்காம ஹெல்மெட் ஆகி வெளியில நிக்கிறவங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க சேரை பிடிக்க முடியாத அளவுக்கு வால் மாதிரி நிக்கலாம், அதாவது சுவர் மாதிரி நிக்கலாம், தடுப்பு சுவர் மாதிரி நிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தடுப்பு சுவரோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உட்காந்து இருக்கலாம், நின்று இருக்கலாம், படுத்து இருக்கலாம், ஆனா இருந்த இடத்த விட்டு மூவ் ஆகக்கூடாது. இதுதான் அந்த சுவரோட நேச்சர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்றாரு. லாஸ்டா வந்து தலைவனா தலைவியா யார் இந்த வீட்டை வந்து நிர்வாகம் பண்ண போறீங்க பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இந்த கேமுக்கு வந்து பசங்க சைடும் சரி பொண்ணுங்க சைடும் சரி ரொம்ப பயங்கரமா வந்து ராஜ தந்திரங்கள்லாம் திரட்டி அவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. கார்டன் ஏரியால இதே மாதிரி கேம் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவீந்திரன் அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சாஞ்சனா வந்து எலிமினேட் ஆகி போனதுனால பசங்க சைடு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எலிமினேட் ஆனாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் சௌந்தர்யா மற்றும் முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆனாங்க. அடுத்து 3rd ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அருண் இவங்க, 4வது ரவுண்டில் தர்ஷா அர்ணவ் இவங்க 2 பேரும், அதுக்கப்புறம் 5வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பவித்ரா மற்றும் ரஞ்சித் இந்த இதில் வந்து இவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த பிளே நடக்கும்போது பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது, பசங்க ஜாக்லின், பவித்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இவங்கெல்லாம் வரக்கூடாது, மற்றவங்க யார் வேணாலும் வரட்டும்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி 6வது ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா சுனிதா விஷால், 7வது ரவுண்டில் ஆனந்தி ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் 8வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சத்யா இவங்களாம் வந்து எவிக்ட் ஆயிடுறாங்க. 9th ரவுண்டு லாஸ்டா பார்த்தீங்கன்னா தீபக்குக்கும் தர்ஷிகாவுக்கும் போட்டி வைக்கும் பொழுது நம்மளுடைய தர்ஷிகா வந்து ஜெயிச்சிடுறாங்க. இதுல பாஸ் நீங்க நகர்ந்துட்டீங்க, நீங்க வந்து கல்லாட்ட ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இடையில வாய்ஸ் அவுட் பண்ணது நம்மளுடைய ஜாக்லின் மட்டும்தான், அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. கேர்ள்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா, பவித்ரா, அப்புறம் வந்து சுனிதா இவங்க எல்லாருமே நல்லா வந்து பிளே பண்ணாங்க. பசங்க சைடு பார்த்தீங்கன்னா அருண்லாம் வந்து தாம் தூம் தான், அருணவ்லாம் சொல்லவே வேணாம், கல்லாட்டம் தான். இந்த மாதிரி இந்த வாரத்துக்கான கேப்டனுக்கான இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஜாலியாவே போச்சு. நிறைய பேர் இடிச்சுட்டு அடிபட்டாங்க. என்னப்பா நீங்க ஆல்ரைட்டா அப்படின்லாம் கேட்கும்போது ஐம் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ அவ்வளோ அடி வாங்கின பிறகும் நம்ம மக்கள் வந்து எழுந்து இந்த டாஸ்க் நல்லா விளையாண்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப இவங்களுக்கு இருக்கிற இந்த கேம்ல இருக்கிற ஸ்பிரிட் 100 நாளைக்கும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உங்களோட ஆசை என்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. எப்படி அவங்க இந்த வாரத்துக்கான கேப்டன் வந்து நம்மளுடைய தர்ஷிகா தான். அதே மாதிரி பிக் பாஸும் சொல்லிட்டாரு, நீங்க வந்து இந்த வாரத்துக்கான கேப்டன் ஆயிட்டதுனால சுதந்திரமா எங்க வேணாலும் நீங்க போகலாம், இந்த வீடு அந்த வீடு எல்லா வீடு உங்க வீடு தாமா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. யாருக்கு என்ன பிரச்சனையோ என்ன கவலை நம்ம தர்ஷிகாவுக்கு, அப்பாடா இந்த வாரம் நாமினேஷன்ல நான் தப்பிச்சிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. இப்படியாக சந்தோஷமா இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இது போன்ற பிக் பாஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்மளோட சேனலை இணைந்திருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.